எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் விஷாலை வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னப்பா விஷாலுக்கு என்ன உன் மேலே என்ன பர்சனல் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க, பர்சனலே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயம் இன்றைக்கி திருப்பியும் நடந்திருக்கு. சௌந்தர்யா கிட்டே இன்றைக்கி அவன் உட்காந்த விதம், அவன் பேசின விதம், அவன் ஊட்டின விதம் எல்லாமே உங்களுக்கு சரியாக படுதா? நீங்கள் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். இவங்க எல்லாம் வந்து ஆட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஓரமாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பக்கத்தில் எப்படியா உட்காருவாங்க ஒருத்தவங்க? அவன் பாடு உட்காந்து தைச்சு தடவிட்டு ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிட்டு இருக்கான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. இதே டெக்னிக் தான் அவன் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு தெரியல. இது வந்து டெட்டி கேமாக விஷாலுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியலையா? எங்கேருந்து திடீர்னு வந்தீங்க விஷால் ஃபேன்ஸு? திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதில் வெளியே போன அந்த அம்மா இருக்குது பாருங்கள், அன்சிதா, திருந்தாத அன்சிதா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து போஸ்ட்டை போட்டு டிக்கெட்டு ஃபினாலே லீடிங் பண்ணிட்டான், வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பாட்டு வேறு, செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி பாட்டு. என்னங்கடா நடக்குது? அதாவது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை அப்படின்ற மாதிரி. அன்சிதா ஒரு பக்கம், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா விஷால் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் ஓட் பண்ணுங்க விஷாலுக்கு. அப்புறம் அவன் ரெண்டு பேரும் இன்னைக்கு காலையில் அவன் தேங்க்ஸ் பண்ணான்ல, அது என்னது அசினுக்கு வந்து அவன் தேங்க்ஸ் பண்ணான்ல, இந்த மாதிரி ப்ரொஃபஷனலில் வெளியே போய் நான் கனெக்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து தர்ஷிகா மறந்துட்டான். ஏன்டா சாச்சனா மட்டும் சொல்கிறேன், சாச்சனாவையும் அன்சிதாவையும். அப்போ தர்ஷிகா ஏன் மறந்தா? தர்ஷிகா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பா ஃபீலிங்ஸ் நிப்பாட்டிருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு ஃபீலிங் அக்செப்ட் பண்ண வைக்கிற? எதுக்கு நிப்பாட்டல? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில். இந்த சீசன் கவின் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அந்த பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு போயிட்டான். ஆமாம், நான் அந்த ஒரு கேம் வாடினேன் எச்சத்தனமாக, அதை வந்து நான் ஆடிட்டேன், டைட்டில் வந்து புதுசாக இருக்க பசங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சீசன் 3 தெளிவான முடிவு எடுத்தான். அந்த முடிவாச்சு நீ எறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று வந்து நான் சொல்கிறாங்க, விஷால் 10 பாயிண்ட் எடுத்தால் உங்களுக்கு என்னங்க வன்மம் அப்படின்றாங்க. ஏங்க எனக்கு வன்மம்லாம் கிடையாதுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபேராக இருக்கணும். அப்போ காலைல ரயானுக்கு எதுக்கு நீங்கள் 10 பாயிண்ட் கொடுக்கல? இப்போ காலைல அவனுக்கு மட்டும் ஆஹா ஓஹோ, இவனுக்கு மட்டும் ஆகாவா? எனக்கு புரியல, அது மட்டும் புரியல எனக்கு சத்தியமாக. அது நீங்கள் பார்க்கணும்ல. அப்போ ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து ஃபேராக இல்லை, இன்னொருத்தனுக்கு அன்ஃபேராக வந்து இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? 2 பேருக்கும் ஃபேராரு இல்லை 2 பேருக்கும் அன்ஃபேராரு? இவனுக்கு மட்டும் 5 அவனுக்கு மட்டும் 10னா அது புரியல எனக்கு. உடனே வந்து எல்லாம் வந்து அது விஷால் உங்களுக்கு பொறாமல், விஷால் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கல. ஏங்க பிடிக்கிறதுக்கான காரணம் சொல்லிட்டேங்க. இந்த மாதிரி ஒரு எச்சத்தனம் பண்ணுற ஒருத்தன் வந்து வேலையே பண்ணதில்லை இந்த வரைக்கும் சீசனில். இது பண்ணதில்லை. இவன் ரொம்ப டேஞ்சராக இருக்கான். ஒவ்வொரு வாரம் ஒரு பொண்ணை எடுத்து வந்து கழட்டிட்டு இருக்கான். கேட்டால் உண்மையாக இருக்கேன், நான் ஃபீலிங்ஸில் இருக்கேன். எத்தனை பேர் நான் ஃபீலிங்கில் இருப்பேன், நீ யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கேட்க தோணுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்குங்க. இதில் வந்து ஜெயிச்சுட்டு வா விஷால், ஜெயிச்சுட்டு வாரா மாறா அப்படின்ற மாதிரி வாழ்த்துறாங்களா அந்த அம்மா அன்சிதா. சரி, அது ஒன்று. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் ரயானோடைய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்குமே வந்து பிடிக்க மாட்டேது. அவன் விளையாண்டான், வின் பண்ணிட்டான், விட வேண்டியதானே. உட்காந்து புலம்பி தள்ளுறாங்க. அதுவும் நம்ம முத்துக்கெலாம் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, முத்து வந்து இதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயான் பண்ணியிருக்குது அதெல்லாம் வந்து விட்டுட்டு கிரெடிட்டு அங்கே வந்து நல்லா விளையாண்டேன் அப்படி இப்படி சொல்லிட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ரவுண்ட் எப்படி விளையாண்டேன் பார்த்தீங்களா, சூப்பராக விளையாண்டேன்ல, அந்த 2 ரவுண்ட் எப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜாக்லின், நானும் வந்து அந்த இடத்துல கரெக்டாக பாயிண்ட் யோசிச்சு நான் பண்ணேன், ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்கள மையப்படுத்தி பேசுகிறாங்க. அது ராயன் வந்து நல்லா உழைப்பு போட்டிருக்கடா, நல்லா பண்ணியிருக்கடா, சூப்பராக விளையாண்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தனையும் 7 பேர் அவுட் பண்ணியிருக்காங்க. அவன் ஒட்டு மொத்தமாக சாச்சிருக்கான். ஒரு வேரோட ஒரு மரத்தை வெட்டி சாய்ச்ச மாதிரி ராயன் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறப்ப அதை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உட்காந்து புறம் பேசுகிறேன் அப்படின்ற பேரில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி அங்கேயும் ரெஜிஸ்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் அவருடைய ஸ்ட்ராட்டஜி தப்பாக போயிடுச்சுங்கிறத ஒத்துக்க கூட மாட்டாரு. இந்த பவித்ரா கூட அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் லெவல் 0ல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் முத்து ஒரு அதிர்ச்சி சம்பவம் பண்ணார் இன்றைக்கி. பார்த்தீங்களா? எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது வேற லெவலில் அடித்து தூக்குற மாதிரி சூப்பரான ஒரு பதிலடி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து கேட்குறாங்க, ஜாக்லின் என்ன க்யூட் மோட் ஆன் ஆயிடுச்சுன்னா, ஜாக்லின் வந்து அப்படின்ட்டு இருந்தாங்க. என்ன க்யூட் மோட் ஆன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இல்லைடா திடீர்னு இப்படி இருக்கே என்ன அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கேட்குறாங்க. உடனே முத்துக்குமரன் வந்து அது ஒன்றும் இல்லை, உனக்கு கிளாஸ் வந்துச்சுல்ல, அதனால தான் இப்போ அவள் சௌந்தர்யமாக ஆகிட்டு இருக்கா, நீ நார்மல் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. முத்து அங்கேயும் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறார் அப்படிங்கிறது தான். ஸோ முத்துக்கு இப்போ ஒரு நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு அக்செப்டன்ஸ் இல்லை. ஒரு எல்லாவட்டமும் வந்து எல்லாருமே எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முத்து, உங்களுடைய தவறுகளையும் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. சரியா? ரயான் நல்லா பண்ணியிருக்கான், அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். அதை விட்டு ஏன் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.